Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பாலாடை பொட்டலம் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க Subscribe பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பாலாடை பொட்டலம்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்டஃபிங் வந்து சிக்கன் கீ ரோஸ்ட் தான் கொடுக்கணும். சோ அதுக்கு நான் 200 grams சிக்கன் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் மேரினேஷன் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து கர்ட் போட்டுக்கோங்க. நல்லா விஸ்க் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. மெயினா ஒரு மசாலா ரெடி பண்ணனும் இந்த ரெசிபிக்கு. இது அதுதான். சோ இந்த மசாலா தான் மெயின். இது எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு panல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியண்டர் சீட்ஸ் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரா 1 ஸ்பூன். பெப்பர் 1 ஸ்பூன். வெந்தயம் கொஞ்சமா போட்டுக்கோங்க. லவங்கம் போட்டுக்கோங்க ஒரு 2-3. அப்புறமா dry chilies. இது வந்து just 1 minute வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து பாத்தீங்கன்னா 4-5 பூண்டு நல்லா இடிச்சிட்டு ஒரு அதுவும் போட்டு just 1 minute வந்து நீங்க சாட்டே பண்ணிக்கோங்க. நிறைய ஹீட் எல்லாம் பண்ண வேண்டாம். just ஒரு 2 minutes போதும். இப்போ இது நல்லா கூல் பண்ணிட்டு நம்ம தண்ணி போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். சோ இதுதான் இந்த பேஸ்ட். சோ இதுவும் போட்டு நம்ம மேரினேஷன்காக வெச்சிரலாம். இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் அதெல்லாம் தேவை கிடையாது. இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம். சோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அப்போதான் உங்களுக்கு புரியும். சோ இப்போ நான் மேரினேஷன் வந்து பண்ணிட்டேன். இப்போ இது வந்து 10 minutesக்காக வெச்சிரலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வெச்சிருங்க. பாருங்க இந்த மாதிரி. இந்த பாலாடை பொட்டலம் ரெசிபில வந்து பேஸ்ல வந்து ஒரு சட்னி மாதிரி கொடுப்பாங்க, ஒரு தொக்கு மாதிரி. அதுவும் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். சோ பாருங்க இது இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. கொஞ்சமா panல வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு ஒரு கொஞ்ச நேரம் நீங்க சாட்டே பண்ணீங்கன்னா அது சாஃப்ட் ஆயிடும். கொஞ்சமா கரி லீவ்ஸ் வந்து போட்டுக்கோங்க. green chilies வந்து ஒரு 2 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு just 2 minutes வந்து இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். 2 தக்காளி வந்து இந்த மாதிரி பியூரே பண்ணி போட்டுக்கோங்க. நீங்க கட் பண்ணி கூட போடலாம். பட் அதுல வந்து டைம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், குக்கிங் டைம். இந்த மாதிரி பியூரே பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு வந்து அந்த தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துரும். பாருங்க அந்த panல ஃபுல்லா அந்த ரவுண்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இந்த தொக்கு வந்து நீங்க தோசை கூட ரொட்டி கூட எல்லாம் சாப்பிடலாம். சூப்பரா இருந்தது. ரொம்ப லெஸ்ஸான இன்கிரிடியன்ட்ஸ் பட் டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இந்த தொக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கீ ரோஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இப்போ மேரினேட்டட் சிக்கன் வந்து போட்டுக்கலாம். இதுல ஆயில் இன்க்ளூட் பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டா நீங்க கீலியே செய்யுங்க. சூப்பரா இருக்கும். அது ஃப்ரை பண்ணும்போது வீடு ஃபுல்லா நல்லா உங்களுக்கு வந்து கமகமன்ட்டு ஸ்மெல் இருக்கும். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நீங்க கண்டிப்பா போடாதீங்க. இது இந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். கரி லீவ்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு மேலே வரட்டும். அது வந்துட்டு பிறகு நம்ம வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ பாருங்க ஆயில் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ வந்து அந்த புளி தண்ணி வந்து போட்டுக்கிறேன். சால்ட் வந்து ஆல்ரெடி நான் மேரினேஷன்ல நான் போட்டுட்டேன். அதனால நான் இப்போ போடல. சப்போஸ் உங்களுக்கு கம்மி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நீங்க போட்டுக்கலாம். இது எப்படி ரெடி பண்ணனும்னா இப்போ நீங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்தா அந்த சிக்கனும் மசாலாவும் வந்து ஒண்ணா வரணும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 15 minutes ஆச்சு குக் ஆகிறதுக்காக. நான் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes குக் பண்ணிட்டேன் மீடியம் ஃப்ளேம்ல. பாருங்க இந்த மாதிரி எடுத்தா அந்த சிக்கனும் மசாலாவும் ஒண்ணா வருது பாருங்க. அவ்வளவுதான், இந்த கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த தோசைக்காக வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இந்த பேட்டர் ரெடி பண்றதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு வந்து பாத்தீங்கன்னா 2 கப் போட்டுக்கோங்க. அரிசி மாவு வந்து நீங்க போடலனா நீங்க வந்து வெறும் அரிசி ஊற வச்சு நீங்க வந்து ஃபைனா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி கூட நீங்க பண்ணலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை. தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. வெறும் தண்ணி போடாதீங்க, மில்க் எல்லாம் போடாதீங்க. தேங்காய் பால் மட்டும் போடுங்க. இதுதான் வந்து சூப்பர் காம்பினேஷன், நல்லா இருக்கும் உங்களுக்கு.
இது வந்து நார்மலாக தோசை பேட்டர் மாதிரி பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி நீங்கள் பண்ணணும். சரிங்களா? சப்போஸ் வந்து இது உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா நார்மல் நீங்கள் தோசையில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வேண்டான்னு சொல்கிறவங்க இது மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க, விஸ்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். பாருங்க, தண்ணி மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ வாங்க இப்போ நம்ம தோசை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மெயினாக நான்ஸ்டிக்கே எடுத்துக்கோங்க, நார்மல் நீங்கள் எடுக்காதீங்க, வராது. கொஞ்சமாக ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பேட்டர் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து தோசை மாதிரி எல்லாம் இது பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி தவா எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணாவே போதும், வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸில் இது அப்படியே வருது பாருங்கள், பேப்பர் மாதிரி. பட் இது வந்து ஸ்பேச்சுலாலெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க, உடைஞ்சிரும். தவாலேயே வந்து டைரெக்டாக நீங்கள் பிளேட்டில் போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இன்னொரு ஒன்று நான் பண்ணிக்கிறேன். டோட்டலாக நான் 3 பண்ணேன் இன்னைக்கு. இது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் இருக்குது இல்லைங்களா, இது வந்து இந்த மாதிரி ஃபோக் வச்சு நல்லா இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க. ஃபுல்லாகவே ஸ்க்ராட்ச் மாதிரி பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எந்த விதமான ரோல்ஸோ ரேப்ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். அந்த சிக்கன் வந்து உங்களுக்கு பீஸாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதுதான் கரெக்டான வே. இப்போ வாங்க நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் தோசை ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லெஃப்ட்லேருந்து அண்ட் ரைட்லேருந்து இந்த மாதிரி எடுத்துருங்க. பாருங்கள், பாக்கெட் மாதிரி. ஸோ டபுள் லேயர் வந்துருச்சு. இப்போ மிடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் எடுத்துடலாம். பாருங்கள், அந்த மசாலா அந்த கீ ரோஸ்ட் ஃபுல்லாகவே கம்பைன் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இப்படி ரேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் பண்ணாதீங்க, ரொம்ப உங்களுக்கு வந்து லூஸாகவும் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரேப் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இப்போ நம்ம இது வந்து பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிளாக் பிளேட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இட்லி பொடி வந்து நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நான் ஒரு டிசைன் மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த பட்டர் பேப்பர் வந்து நல்லா இப்படி கை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. அது ஒரு நல்ல டிசைன் வந்துடும் உங்களுக்கு. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த பட்டர் பேப்பர் வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாக நான் டிஷ்யூவில் தொடச்சி எடுத்துக்கிறேன். அந்த பேஸ்மெண்ட்டில் இந்த தொக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து அந்த பாலாடை பொட்டலம் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப் பண்ணலைன்னா சப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.